வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. இதுவரைக்கும் நம்ம கூட விஜய தப்பு தப்பா பேசிட்டோங்க. உண்மையாலுமே அவர் ஒரு நல்ல பொலிட்டீஷியன் தாங்க, நல்ல அறிவான பொலிட்டீஷியன் தாங்க. இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர்களுக்குமே தெரியாத ஒரு விஷயத்த அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு. உண்மையாலுமே அவர் சயின்டிஸ்ட் தாங்க. எப்பேற்பட்ட தலைவர் தான் நமக்கு முதலமைச்சரா கண்டிப்பா வரணும். நமக்குன்னு நம்மளோட குறுக்கிக்கிட்டது கூட பெரிய தப்பு தாங்க, செல்பிஷான விஷயம்தான். தென்னிந்தியா முழுக்க அவர் தாங்க சிஎம்மா வரணும். சரி, தென்னிந்தியா முழுக்க அவரே வந்துட்டாருன்னா வட இந்தியா என்ன பாவம் வந்து பண்ணுச்சு? அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அவர் தானே சிஎம்மா இருக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படின்னு வரும்போது அவர் எப்படி சிஎம் ஆவாரு? பிஎம் ஆயிருவார்ல. அப்போ இந்தியாவுக்கும் அவரு தாங்க பிஎம் ஆகணும். அவ்வளவு பெரிய சயின்டிஸ்டுங்க அவரு. இப்ப கூட பாத்தீங்களா, அவர் ஒரு இந்தியன் அப்படின்னு நமக்குள்ளேயே மறுபடியும் குறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அவரோட அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அவர் வந்து ஏசியன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்னங்க கான்டினென்டலோட நிறுத்திட்டு வேர்ல்டு ஃபுல்லான்னு வச்சுக்குவோம். இந்த உலகம் தோன்றியது பால் வீதியிலிருந்து. பால் வீதியில இருக்கும் சிறந்த மனிதர்களை பத்தி நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா ஏலியன்கள். அப்ப நம்ம விஜய் ஒரு ஏலியன்க. உங்க ஏலியன் உயிர் எடுக்க வரட்டா அப்படின்னு பாட்டை மாத்துங்கப்பா. இப்போ எதுக்கு சாதாரணமான இந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய ஏலியன் ரேஞ்சுக்கு கொண்டு போய் பேசணும்னா அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. அவர் பேசின இந்த ஒரு சயின்டிபிக் டேர்ம் தான். தஞ்சாவூர்ல இன்னைக்கு விஜய் சொன்ன இந்த அறிவியல் வார்த்தை தான் உலகம் முழுக்க வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. கேளுங்கள், தமிழ் தாயின் தவ புதல்வன் சொல்ற அந்த அருமையான வார்த்தைகளை கேளுங்க. காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன? முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன? இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். எங்க ஆரோவி பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? Just look like a square. No, it's not a square. It's an ROV. Yes, you want to see the ROV with background music. Just wait. உலகத்தையே மாற்ற போகும் ஆரோவி இதுதான். இத பாக்குறதுக்கு ஏதோ சாதாரண குழந்தைங்க விளையாடுற பேப்பர் கப் மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு. இத தண்ணில போட்டா இதுக்கு பேரு கப்பல், தி பேப்பர் போட். இத அப்படியே திருப்பி போட்டோம்னா ஆரோவி ஆயிடும். எஸ், இந்த பேப்பர் போட்டு தான் நேரா தண்ணிக்குள்ள போய் 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 விஜய் எங்க போகுது? வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்குற வரைக்கும். எஸ், இதுதான் டேம் உடைய அஸ்திவாரத்தையே பார்த்துட்டு வர போகுது. இந்த ஆரோவி மட்டும் ஒவ்வொரு இடத்துல இருந்தா, சாரி இது கப்பல ஆரோவி, இந்த ஆரோவி மட்டும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்தா நீங்க டேம பத்தின கவலையே தேவையில்ல. ஏறி உட்காருங்க, இது அப்படியே மூடிக்கும். நீங்க இப்படியே தண்ணிக்குள்ள போயிருவீங்க. இப்படி டேம்குள்ள போய் டேம்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அஸ்திவாரத்தையும் நீங்க தோண்டி தோண்டி பார்த்துட்டு வரலாம். ஓகே, இந்த ஆரோவிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துறேன், இல்லைன்னா நான் பேச முடியாது. இது வரைக்கும் விஜய் விளங்காம பேசி கேள்விப்பட்டிருக்கோம். விளக்கமாத்துல அடி வங்கி கேள்வி கேட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க. முல்லை பெரியார் அணையில பிரச்சனை, அதை தீர்க்கணும். எப்படி தீர்க்கணும்? அது பினராயி விஜயனுக்கும் தெரியல, நம்ம ஸ்டாலின் சாருக்கும் தெரியல. ரெண்டு பேரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு ஆரோவி மட்டும் இருந்திருந்தா பிரச்சனையே சரியா இருக்குமே. மறுபடியும் ஆரோவி காட்டணுமா? காட்டுறேன். எப்படிக்கா திருப்பினா ஆரோவி, இது அப்படியே தலைகீழ திருப்பினோம்னா கப்பல் ஆயிடும். இந்த ஆரோவி மட்டும் தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ இருந்திருந்தா நேரா முல்லை பெரியார் போறோம். அந்த டேமோட ஸ்டார்டிங்ல அப்படியே நம்ம இந்த ஆரோவியை வைக்கிறோம். அது நேரா டேமுக்குள்ள போய் ஒவ்வொரு அஸ்திவாரத்தையும் டிங் 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 டிங்னு தட்டிட்டு ஆர் யூ ஓகே, ஆல் ஃபைன் அப்படின்னு கேட்டு அதோட நலம் விசாரிச்சுட்டு வரும். இப்ப அந்த கல்லுக்கு ஏதாவது காய்ச்சலோ ஹெட்டேக்கோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிட்டன் வந்து அனாசின் வாங்கிட்டு போயிடும். இப்ப அதுக்கு ஏதாவது கிராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பிஓபி போட்டுட்டு வந்துடும். ஏர் கிராக்னா பிஓபி போதும். ஒருவேளை பெரிய கிராக்கா இருந்தது உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே போல்ட் நட்டெல்லாம் வச்சு ஆப்ரேஷன். பிகாஸ் இந்த ஆரோவிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஓகே, ஆரோவி இவ்வளவு வேலை பார்த்துருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இல்லைன்னா ஆரோவிக்கு தான் கஷ்டம், மிஷின் பிரச்சனை பண்ணிடும். ஏங்க விஜய், உருப்படியா ஒரு விஷயத்த கூட பேச தெரியாதா உங்களுக்கு வாழ்க்கையில? இதைத்தானே நீங்க வேலூர்ல பேசுறீங்க. என்ன அளவுக்கு தஞ்சாவூருக்கு ஏறிட்டு வந்தீங்க?
நீங்க ஏறிட்டு வந்தப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது கவனிச்சானா பேசுனத? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைங்க, விஜய் கூட வரவங்க போக்குவரத்தை கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஹெல்மெட் போட வேண்டியது இல்ல. டூ வீலர்ல 4 பேர் வரலாம், 5 பேர் வரலாம். காருக்கு முன்னாடி 10 பேர் உட்காரலாம், பேனர் மேல 10 பேர் உட்காரலாம், காருக்கு மேலே 10 பேர் உட்காரலாம். கிட்டத்தட்ட மாவீரனை பார்க்க போற மாதிரியே போலாமுங்க. ஏன்னா இவங்களுக்கு டிராபிக் ரூல்ஸே கிடையாது. எங்க காவல்துறைங்க இத்தனை பேத்தையும் போட்டோ புடிச்சு அவன் ஹெல்மெட் போடாதவன், சீட் பெல்ட் போடாதவன் ஒவ்வொருத்தனுக்கும் ஃபைனை போடலாம்ல. அதை செஞ்சீங்கனாலே பாதி பேத்துக்கு மேல வரமாட்டாங்க. ஐயோ நம்ப முடியாது, விட்டா எங்க அண்ணனுக்காக நான் ஒரு ஃபைன் கூட கட்ட மாட்டேனா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு விஜய் பேசின அந்த பேச்சுல தன்னுடைய கட்சிக்கும் ரசிகர்களுக்கும் எதிரான ஒரு வார்த்தைய பேசி இருக்கிறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. என்ன தெரியுமா? விஜய்க்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கிற போண்ட் என்ன தெரியுமா? போண்டு அப்பா பையன், அம்மா பையன், தங்கச்சி அண்ணன், அக்கா தம்பி, அண்ணன் தம்பி உறவு. அதுவும் போக அப்பப்ப தாய்மாமா உறவும் வச்சிருக்கிறாரு. எனக்கும் என்னுடைய மக்களுக்கும் நடுவுல வேற யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. இது ஒரு அம்மா பையன் உறவு, அப்பா புள்ள உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு. ஆட இத்தனை உறவை சொன்னீங்களே நீங்க, உங்க ரசிகர்கள் சொல்ற முக்கியமான உறவை விட்டுட்டீங்களே. ஆட பொம்பளை ரசிகர்கள்லாம் உங்ககிட்ட பொண்டாட்டிங்கிற உறவும் எதிர்பார்க்கறாங்களாமா. ஆட பசங்க ரசிகர்களும் விட்டு வச்சவங்க இல்ல, அவங்களும் அடுத்த ஜென்மத்திலேயாவது பொம்பளையா பிறந்து உங்களுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரி, பொண்டாட்டியாகி நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, அல்லாத்தோட ஆசையும் உங்களுக்கு பொண்டாட்டியா பிறந்து கால்ல தொட்டு கும்பிடணுமா. ஆட இந்த காலத்திலேயே பெண்கள் ஆண்கள் காலை தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது, தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இந்த படிச்ச பிள்ளைங்க உங்க ரசிகர்கள், இந்த குடும்ப உறவினர்கள் ஏற்கனவே வேற யாருக்கோ பொண்டாட்டியா இருக்கிற பொண்டாட்டிங்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கும் பொண்டாட்டியா இருக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ஆனா நீங்க என்னடானா அந்த பொண்டாட்டியெல்லாம் கூப்பிட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னா எப்படிங்க? ஆட பொம்பளைங்களை விடுங்க, நான் சொல்றது பூரா பசங்களை. இவங்க அடுத்த ஜென்மத்துல பொம்பளையா பிறக்குறாங்களாமா, உங்களை லவ் பண்றாங்களாமா, உங்களுக்கு பொண்டாட்டியாக போறாங்களாமா, அக்கால தொட்டு கும்பிடுவாங்களாம். ஆட மக்கு பயலுகளா உங்க அண்ணன் என்னடானா அடுத்த ஜென்மத்துல விவசாயா பிறப்பேங்கிறாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, இன்னைக்கு போய் எல்லா விவசாயிகளையும் தொட்டு கும்பிடுறீங்களா? இன்னைக்கு தஞ்சாவூர்ல பேசிருக்கனால அங்க இருக்கிற பாதி பேர் விவசாயிக பிள்ளைங்களா தான் இருப்பீங்க. அதுக்கு பேசாம இப்பவே உங்க ஐயனாத்தா காலில் விழுந்து தொட்டு கும்பிட வேண்டியதானே. அடுத்த ஜென்மத்தில் நீ நடிகனாக பிறக்கலாம், என் தலைவன் நடிகன் விவசாயியாக பிறக்கலாம். சரி, விஜய் பேசுனதுல வேற ஒண்ணுமே விவரமா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இல்ல அப்படி ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல அது என்ன பேசலாம், உண்மையா அப்படி ஏதாவது இருந்தா நம்ம பேசுவோம். ஏங்க விஜய், நீங்க வீட்டுல இருப்பேன் ஆபீஸ்ல இருப்பேன்னு சொன்ன வீடியோ இருக்குல்ல, அந்த மாதிரியே ஒரு வீடியோலயே அதை பேசி இருந்திருக்கலாம் விஜய். ஒட்டு மொத்தமா என்ன இருக்குது? திமுக தீய சக்தி, ஊழல், புதுசா ஊழல்லையே மண் ஊழல். சரி ஓகே, இது டெம்ப்ளேட், இதை விட்டுருவோம். போற பக்கம் எல்லாம் டெம்ப்ளேட்டவே பேசிட்டு போறதுக்கு இன்னத்துக்கு மத்தவங்க நேரத்தையெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த தடவை உருப்படியா ஒண்ணு பண்ணிருக்கிறீங்க. ஏன்னா போன தடவை சிக்குனீங்கல்ல, அந்த அனுபவத்துல ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்க. ட்ரோனு உங்களுக்கு மேலாப்ல, அதாவது அந்த பேப்பர் தெரியுற மாதிரி பறக்க விடாம பண்ணிருக்கீங்க. எல்லாம் எனக்கு முன்னாடியே பறந்துக்கங்க என்ற பின்னாடி யாரும் வரக்கூடாது. ஆனா கடைசியா ஒரு டைலாக் ஒண்ணு பேசுனீங்கல்ல, சாரி அது வேலூர்ல தான் நீங்க பேசுனீங்க. இங்க வந்து அந்த சட்னி ஊத்துறவன் இருக்கானே ராஜ்மோகன், அவன் தான் பேசியிருக்கான். உங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள், அண்ணன் வண்டியில வரப்ப நீங்க யாரும் மேல பண்ணிடாதீங்க. அடக்கி இருக்கு பசங்களா, அவங்க எல்லாம் டென்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு சாயங்காலம் ஆகி போயிடும். அட யாரு வர முடியாதோ அவங்க கிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க, வராதீங்கன்னு. யாரு வருவாங்களோ அவங்க கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, ஒரு நாள் டேட்டை பிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரப்போற ஒரு நாள் இந்த இடத்துல மீட்டிங்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அதை கேன்சல் பண்ணிருங்க. ஏன் எதுக்குன்னு எல்லாம் கொந்தளிப்பாங்க. அப்ப சொல்லுங்க, நீங்கெல்லாம் நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்க தொந்தரவு தாங்க முடியல, வண்டி பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்க. என்னைக்கு நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு நாங்க இனிமேல் வர்றோம் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டீங்களே, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்களே.
ஏன்னா அவங்க எல்லாம், அதாவது அந்த தற்குறிகள்லாம் உங்க பின்னாடியே வந்து உங்களை தொடர ஆசைப்பட்டு, உங்களை பாக்குறக்கு ஆசைப்பட்டு நிக்கிறத பார்க்க உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. விஜய், உங்க ஆட்டம் முடிஞ்சுது, உங்க ஆட்டம் முடிஞ்சுது. 5 தடவை வெளியே வந்துட்டீங்கல்ல, இனி எலெக்ஷன் வந்தா கண்டினியூஸா வர வேண்டியதா இருக்கும். போக போக என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். 234 கேண்டிடேட்டு இல்லை. இப்பவே உங்க பேச்சுல பாதி விஷயம் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கே இந்த பேச்சு போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு புதுசா ஒரு பஞ்சு கொடுத்துருக்காங்க, டெல்டா டால்டா. அப்புறம் டால்டா வெண்ணெய் ஆகி வெண்ணெய் ஒண்ணும் இல்லாம உருகி போக போகுது. ஏன் தெரியுமா உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாம போகுது? இதுவரை நீங்க பேசுற சப்ஜெக்டை தவிர நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் பேசியாச்சு, இனி என்ன பேச போறீங்க? ஆனா நாங்க பேசுவோம், ஏன்னா எங்களுக்கு ஆரோவி இருக்கு. ஆரோவி இருக்க பயமேன். பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.